ஒன் பிளஸ் நாட் 5 நாட் C5 ஜூலை 8 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்கிறத ஆல்மோஸ்ட் ஒன் பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக என்னென்ன வந்திருக்கு, இந்த ஃபோன் என்ன ப்ரைஸுக்கு வரலாம், இந்த ஃபோனை வாங்குறது ஒர்த்தா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒன் பிளஸோட நாட் 5 சீரிஸ் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒன் பிளஸ் ஃபோன் வாங்கணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக எப்பவுமே இருந்திருக்கு. பட் இந்த வாட்டி ஒன் பிளஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன். நாட் 5 எடுத்துக்கிட்டோம்னா நாட் 4ல இருந்து ஒரு பில்ட் ஆஸ்பெக்ட்ல டவுன் கிரேட் தான். நாட் 4ல ஒரு மெட்டல் பில்ட் இருந்தது, பட் நாட் 5ல பிளாஸ்டிக்கு மூவ் ஆயிருக்காங்க. டிசைன் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஐபோன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. இந்த கேப்சூல் கேமரா அரே நிறைய போன்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒன் பிளஸோட நாட் சிஇலே இந்த டிசைன் வந்து இருந்திருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பர்சனலா எனக்கு இந்த டிசைன் ஒரு சிம்பிளா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா பண்ணிருக்காங்க. நாட் 5 நாட் C5 ரெண்டுத்துலயுமே IP65 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாவே இருந்தாலும் பட் ஓகே. அது போக ரெண்டு போன்லயும் IR பிளாஸ்டர் இருக்கு. ரெண்டு போன்ஸோட டிசைனும் பார்க்கறதுக்கு எடுத்துக்க ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வெயிட்னு பார்க்கும்போது இந்த போன் ஒரு 200 கிராம் கீழே 190 கிராம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது ஒரு 7.5 mm இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாட் C5 கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கலாம், பேட்டரியோட கெப்பாசிட்டி அதிகம். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் ரெண்டு ஃபோனும் நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாட் 5ல 6.83 இன்ச்சுக்கான 1.5K ரெசல்யூஷன் AMOLED பேனல் HDR 10+க்கான சப்போர்ட் வந்துருக்கு. 144 ஹெர்ட்ஸான ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும். இன்டோர் அவுட்டோருக்கு ஈஸியாக மேனேஜ் வந்து பண்ணலாம். டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட இருக்க போது ஒரு ஃபிளாட் டிஸ்பிளேவோட தான் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸும் கம்மியாக தான் இருக்கு. கேமிங் மல்டிமீடியாவுக்கு பெட்டராகவே வந்திருக்கும். நாட் C5 டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அதே தான். பட் இங்க ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD பிளஸ் இருக்க போது பிரைட்னஸ் கொஞ்சம் அவுட்புட் கம்மியா பண்ணலாம். பட் அவுட்டோருக்கு மேனேஜபிள் தான். அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கரோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு மைனர் நெகட்டிவ். அது போக டிஸ்பிளே ரெண்டு போனையும் நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒன் பிளஸ் நாட் 5 ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட் தான் அந்த ஒரு ஆக்ஷன் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு நாட் C5 கிடையாது. மற்றபடி ரெண்டுமே டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ் நாட் 5 நாட் 4ல ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்க 8s Gen 3. ஓவராலா பார்க்கும்போது ஒரு 7 சீரீஸ்ல இருந்து 8 சீரீஸ் ஒரு பெரிய அப்கிரேட் நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. 7+ Gen 3யும் 8s Gen 3யும் கிட்டத்தட்ட ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான். 1.4 மில்லியனுக்கான அன்டியூ ஸ்கோர் ப்ரொடியூஸ் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ்ல போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது பெரிய அப்கிரேட் நாட் 5ல கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நாட் 5 லான்ச் ஆக போற பிரைஸ்ல இருக்க மற்ற ஐக்கூ போனோ இல்ல போக்கோ போன்லயோ இருக்க 8s Gen 4 கம்பேர் பண்ணீங்கன்னா கூட ரொம்பவுமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேபிளான ப்ராசஸர். ஸோ கேமிங் டே டு டே யூசேஜ் கண்டிப்பா இந்த போன் நல்லாவே வந்திருக்கும். பட் மற்ற செக்மெண்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போதோ லாஸ்ட் டைமா கம்பேர் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த அப்கிரேட் வந்து இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பிளஸோட நாட் C5 இங்க டிமென்சிட்டியோட 8350 யூஸ் பண்ணிருக்காங்க. கான்ட்ராஸ்டா இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இதனாலையும் 1.4 மில்லியன் அந்த அன்டியூ ஸ்கோர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரெனோ 13 ரெனோ 14 எல்லாம் இருக்க அதே பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா நாட் 5 நாட் C5 ரெண்டுத்தோட பெர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன் பிளஸ் ஆப்டிமைசேஷன்ல தான் ஏதாவது டிஃபர் பண்ணுவாங்க. மற்றபடி ஆன் ஷீட் ரெண்டுமே ஒரே மாதிரி. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட கேமரா. ஒன் பிளஸ் நாட் 5ல பிரைமரி சென்சார் சோனி லிட்டியா 700 வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இது ஒன் பிளஸ் 13sல இருக்க அதே சென்சார் தான். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா சாம்சங் JN5 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ கேமரா ஒன் பிளஸ் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் செல்ஃபி கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதுக்கான ரீசன் இந்த போன் ஆஃப்லைன்லயும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன் பிளஸ் நாட் C5ல பிரைமரி சென்சார் 50 மெகாபிக்சல் சோனி லிட்டியா 600 ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பிளஸ் நாட் 5 கேமரா தான் நாட் C5 பெட்டர் தான். ஏன்னா அது வரப்போற பிரைஸ் செக்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ கம்பேர் பண்ணும்போது ரெண்டு போன்ஸும் அந்தந்த பிரைஸ் பண்ண கேமரா நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட பேட்டரி இங்க நாட் C5 அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 7100 mAh வந்து இருக்க மாதிரி. பேட்டரி 80 வாட் வந்திருக்கு. பட் நாட் 5ல அந்த அளவுக்கு இருக்காது. கண்டிப்பா ஒரு 6000 to 6500 கூட கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இங்கேயுமே 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ரெண்டுமே சார்ஜர் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருவாங்க. அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஈஸியா பேட்டரி ஒன் டே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் ரெண்டு போனும் Android 15 ColorOS 15 அதாவது Oxygen OS 15 வர போது அவுட் ஆஃப் த பாக்ஸ்.
மேஜர் அப்டேட் 3 வருஷம் கொடுப்பாங்க. ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பர்ச்சேஸ் 4 இயர்ஸ் கொடுப்பாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சாஃப்ட்வேர் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு ஒன் பிளஸோட இந்த யூஐ பிடிக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மோர் ஓவர் கலர் வாய்ஸ் ரியல்மி யூஐ மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரேட்டு இங்கே DDR5 ரேம் 2 போன்லையும் இருக்கு. நமக்கு நாட் 5ல UFS 4ம் நாட் CE5ல வந்து UFS 3.1ம் கொடுப்பாங்க. பேஸ் ரெண்டுமே 256 GB இருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்கு. 8 GB ரேமோட வரும். டாப் வேரியண்ட்டும் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் நாட் 5 எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 வித் கார்டு ஆஃபரோட கிடைக்கும். நாட் CE5 வந்து ஒரு 25க்கு வித் கார்டு ஆஃபரோட வந்து கிடைக்கும். ரெண்டுமே அக்ரெசிவா லான்ச் பண்ணுவோம்னு ஒன் பிளஸ் வந்து சொல்லியிருக்காங்க. லான்ச் வந்து நமக்கு ஜூலை 8 வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நான் சொன்ன இந்த பிரைஸுக்கு அதாவது நாட் 5 30Kக்கும் நாட் CE5 25Kக்கும் இருந்துச்சுன்னா வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். அதை தாண்டி லான்ச் பண்ணாங்கன்னா ஒன் பிளஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். பட் நாட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். ஓவராலா உங்களுக்கு என்ன தோணுது? ஒன் பிளஸ் என்ன பிரைஸுக்கு லான்ச் பண்ணுவாங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.